மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜினால ஃபெயில் ஆக மாட்டாங்க, பேக்கப் இல்லைனா தான் ஃபெயில் ஆவாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை ஃபேமிலி இஷ்யூ, இல்லை ஜாப் இஷ்யூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல எஃப்டியை பிரேக் பண்ணுவோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தா அதை க்ளோஸ் பண்ணுவோம், இல்லை போட்டிருந்த எல்லா பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பண்ண ட்ரேடிங்கில் வந்த ப்ராஃபிட்டை எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு ரியல் ட்ரேடர் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுங்களா? இந்த ஒரு சைக்கிள் தாங்க. இதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதை எப்படி கிளவராக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லாருமே நம்ம ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்? அதை டபுள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். அதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம எட்ஜில் உட்காந்து தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் ஒரு லாஸ் வந்திருக்கும். இதில் ரிவெஞ்ச் ட்ரேடிங் வேற எடுத்து திருப்பியும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்து நின்றுருப்போம். இதுதான் நடந்திருக்கும். இந்த மாதிரி எமோஷனல் டெசிஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு பேக்கப் எதுவுமே இருக்காது, எமர்ஜென்சி ஃபண்டு கூட இருக்காது. ட்ரேடிங் பிகம்ஸ் சர்வைவல் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க. சர்வைவல் மோடில் இருந்தால் நம்ம கிளாரிட்டியாக ட்ரேட் பண்ணவே முடியாது. இதுக்கு சொல்யூஷன் என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் ட்ரேடிங்கில். அதில் ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கிடணும். அதாவது 600 ரூபா. ஒரு 175 டேஸ், ஒரு இயரில் 251 டேஸ் வந்து ட்ரேடிங் டேஸ். அதில் நம்ம 175 டேஸ் ப்ராஃபிட் பண்ணால் அதில் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டெய்லி 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 30%. ஸோ 1,05,000 ரூபா அப்படிங்கிறது எப்படி காம்பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு காமிக்கிறேங்க. இதுக்கு நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட்டில் 30% டெய்லியும் ஏதோ ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதில் ஸ்னைடர் அப்படிங்கிற ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எத்தனை நாளில், ஒரு 30 நாளில் 65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணமும் க்ரோ ஆகுது, நம்மளுக்கு காம்பவுண்டும் ஆகுது. இது தாங்க ஒரு மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிஸ்க் கம்மியான ப்ராஃபிட்டபிள். நம்ம ட்ரேடிங்கில் ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவாக ரொம்ப ரொம்ப லோ, பட் ப்ராஃபிட் ரைட்டான ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் அதுக்கு ஈக்குவலாகவே வருங்க. இப்படி பண்ணுறதுனால நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறீங்க. அது எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி உடனே எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் ஷீல்டு. சப்போஸ் நம்மளுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைனாலும் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக இது ஷீல்டு மாதிரி இருக்குங்க. சேஃப்டி நெட் மாதிரி ஆக்ட் ஆகும்னு வைங்களேன். இதனால அந்த பெனிஃபிட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்காலஜிக்கலாக வேறு சில பெனிஃபிட்ஸும் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் கேபிட்டல் வச்சு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? லாஸ் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ராஃபிட்டை அதே டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு நிறையா லாட் எடுத்து ட்ரேட் பண்ணால் நம்ம லாஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பதிலாக அந்த ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சேம் கேபிட்டல், சேம் லாட் சைஸ், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் மாதிரி ஒர்க் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீடு. இந்த டபுள் லாட்டு, 10 லாட்டு, 5 லாட்டு அப்படிங்கிற க்ரீடை வந்து இது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக உங்களை மாற்றும். இது செகண்ட் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ, ஸ்டேபிள் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். அது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ட்ரேடிங்கில். இது வந்து மேஜராக சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை காமிக்குங்க. காம் ட்ரேடராக இருந்தோம்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு அளவான லாட் சைஸ், ஒரு ஃபோமோ இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக இருந்தோம்னா அவங்க தாங்க பவர்ஃபுல் ட்ரேடர். மறந்துடவே வேணாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு சேலரி மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய சர்ப்ளஸ் ஃபண்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவோ இல்லை உங்களோட ரெகுலர் மந்த்லி நீட்ஸை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவோ கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் இம்பேக்ட் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்களோட ப்ராஃபிட்டு டபுள் லாட் சைஸ் எடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பில்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுமா? யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு சென்சிபிளாக தோணுச்சுன்னா வெல்கம் டு பீஸ்ட் மோட். இது தாங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.